கணவர்கிட்டயோ மனைவிட்டையோ ஒரு எரிச்சலையோ கோபத்தையோ மூர்க்கத்தையோ சந்தேகத்தையோ அந்த மாதிரி ஆணவத்தையோ பெருமையோ தூண்டி விடுவான். இப்ப இதெல்லாம் அவனுடைய குணம்ன்றது அனைவருக்கு என்ன செய்யாது, இதெல்லாம் அவனோட ஆயுதன்றது அனைவருக்கு தெரியாது. நான் தப்பா நினைச்சுக்காதுங்க. நிறைய ஊழியக்காரங்க பிசாசு இல்ல, செய்வன கிடையாது, கிரியை இல்ல, அதெல்லாம் இல்லைன்னு சொன்னவங்க குடும்பத்துல கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப சமாதானமே இருக்காது, சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. நீங்க ஆழமா அவங்க கூட பழகி பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, பிரிவினை, ஏதோ ஒரு குழப்பம், சமாதான கேடு இருந்துகிட்டு. நம்மள பிடிச்சிருந்தனா போனா போயிடும், நம்ம பிசாச பிடிச்சிருந்தா கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அவன் நம்மள பிடிச்சிருந்தா என்னை விட்டு நான் போயிடுறேன்பான். நீ ஜெபிக்கிற ஜபம், நீ எடுக்கிற உபவாசம், உன்னுடைய பொறுமை, தாழ்மை, அன்பு, சகிப்பை பார்த்து நான் போயிடுறேமான்பான். இப்போ அதுவே இல்லாம நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு இந்த அவன் என்ன செய்வான் நினைச்சுக்காங்க. டிவில பேட்டி கொடுத்தாரு, பேய் ஊட்டுற ஊழியத்தை விட பிச்சை எடுத்து கூட சாப்பிடலாம், பேய் ஓட்டுறத ஊழியத்தை விட பிச்சை எடுத்து கூட சாப்பிடலாம், நான் எங்க சபைக்குள்ள பேய் ஆடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன், அப்படியே வந்தாலும் நான் கட்டி ஜோம் விடுறோம், வாசல்ல நின்றோம், என் ஜனங்க உள்ள விடுதலையோடு ஆராதிப்பாங்க, விடுதலையோடு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் கேக்குறேன், நீ கட்டி வெளியில வச்சுட்டு உள்ள ஆராதிக்கிற, போறப்ப அது என்ன பண்ணும்? ஜோம் பண்ண தள்ளக வச்சோன்னா ஏய் கையெடு, ஏய் கையெடு என்னடா என்னடா. அப்பதான் தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு பிசாசு கரியா இருக்குன்னு. இப்போ கட்டி ஜோம் பண்ணா அப்படியே அலக்கழிச்சு ரொம்ப ஒரு மாதிரி நல்ல அலக்கழிச்சு விழுந்தான், வாந்தி எடுத்தான் பாருங்க. அந்த மேல ஹால் வீடு எடுத்தா அந்த ஒரு மாசம் காலமா அந்த அரிசியை ஊற வச்சுட்டு எடுத்தா. நீ என்ன இப்ப லேசா கை வைக்கிற, நாங்க எங்களெல்லாம் நீ அழிக்கவே முடியாது, கூட்டமா நாங்க இருக்கிறோம். அப்ப சொல்லுது, நாங்க எத்தனை கூட்டம் இருக்கிறோன்னு 1 கிலோ அரிசி எடுத்து எண்ணிப்பாரு, 1 கிலோ அரிசி எடுத்து நீ எண்ணிப்பாரு, எத்தனை கூட்டம் இருக்கிறேன்னு பாரு. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த கவுன்சிலிங் பார்த்துருப்பீங்க, பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ கணவன் மனைவிக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டைகள் அதாவது இதெல்லாம் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ கூட நீங்கள் அதை பேசிகிட்டு இருந்தீங்க. பொதுவாக நீங்கள் படித்தவங்க கூட மேரேஜ் நல்லா அவங்க 2 வேலைக்கு போகிறாங்க, பட் அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், டிவோர்ஸ் வரைக்கும்லாம் போது பிரிகிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இது குடும்பத்தை பிரிக்கிறவன் பிசாசு, மெயினா அவன் தான். ஏன்னா ஆதாம் ஏவாளுக்குள்ளேயே நுழைஞ்சவன் சாதாரண குடும்பத்துக்குள்ள நுழைய எவ்வளவு நேரம், சரியா? இத இந்த வெளிச்சத்தை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கணவனும் மனைவியும் தெரியணும். குடும்பத்தை பிரிக்கிறது அவன் தான்றத ஒரு தெளிவு உண்டாகணும். இன்னைக்கு அனைவர் பாத்தீங்கன்னா பிசாசுன்னு சொன்னாலே எடுத்துக்கவே மாட்டாங்க. அது என்ன பிசாசு, அவர் தான் தலையை நசிக்கிட்டாரு, நசிக்கிட்டாரு, அது எப்படி பிசாசு? இப்ப பவுல் ஏன் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான், பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள் சொல்றாரா இல்லையா? நானே 2-3 தடவை வர பிரயாசப்பட்டேன், சாத்தான் என்னை தடை பண்ணினான்றாரு, சொல்றாரா இல்ல? அப்ப நசிக்கிட்டாருன்னா ஏன் இங்க தடை பண்ணணும்? அப்போ அவனுடைய செய்கை இருக்கு. நான் சொல்றேன், அவன் தலையதான் நசிக்கிட்டாரு தவிர அவனுடைய செய்கை கொஞ்சம் அவர், அதாவது கடைசி பரிகரிக்கப்பட்ட சத்துரு கடைசி அந்த கட்டுடைய வருகை ஒண்ணு நம்முடைய முடிவா இருக்கணும். அது வரைக்கும் அவன் போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு கத்துடைய வருகை, இல்ல நம்முடைய முடிவு. இந்த 2 இடைப்பட்ட நாட்கள சத்துடைய போராட்டம் அவ்வப்போது இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம சத்துருடைய பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே வசனம் இருக்கு. அப்ப அந்த தந்திரம் எது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களும் தெரிஞ்சுக்கல, விசுவாசிகளும் தெரிஞ்சுக்கல. அதனாலதான் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் டைவர்ஸ், பிரச்சனை, பிரிவினை, இது காரணம். இதுக்கு முதல்ல காரணம் நான் சொன்ன பிசாசு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னா பிசாசு என்ன செய்வான்? முதலாவது கணவர்கிட்டையோ மனைவிட்டையோ ஒரு எரிச்சலையோ கோபத்தையோ மூர்க்கத்தையோ சந்தேகத்தையோ ஆணவத்தையோ பெருமையோ தூண்டி விடுவான்.
இப்ப இதெல்லாம் அவனுடைய குணம்ன்றது அநேகருக்கு என்ன செய்யாது. ம். ஓ. இதெல்லாம் அவனுடைய ஆயுதன்றது அநேகருக்கு தெரியாது. ம். ஏன் நீ கத்துற, ஏன் நான் சண்டை போடுற, அப்படியே ஒருத்தர் பேசுவாங்க தவிர, ஓகே. நான் அடிக்கடி எங்க ஜனங்களுக்கு சொல்லுவேன், கணவர் கத்துறாருன்னா நீங்க அமைதியா இருந்துருங்க. அவர் கத்தி முடியட்டும், நீங்க கூட கூட பேசாதீங்க. சரி. பேசாதீங்க. நீங்க அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, உங்களுக்கு அப்படி அமைதியா இருக்க முடியலன்னா ஒரு டம்ளர் தண்ணியை வாயில குடிச்சிட்டு முழுங்கிடாம பேசாம வாயில தண்ணி வச்சுட்டு நில்லுங்க. சரி சரி உங்க வேலையை பார்த்துட்டே இருங்க. அவரோட கத்தி அடங்கிட்டோம். அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா தூப்பங்க இல்லை குடிங்க. சரி. நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவர் சைலண்டா ஆயிடுவார். அது அப்புறம் தான் யோசிப்பார், நம்ம ஏன் இப்படி கத்தணும். ஆனா மனைவி ஒண்ணுமே பேசலையே, நம்ம தேவையில்லாம கத்திட்டோமோ, கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம், இல்லைன்னா சாரி சொல்லலாம், ஏதோ ஒண்ணு சொல்றானா அப்ப நீங்க வந்து ஆமாப்பா நீங்க புரியாம கத்துனீங்க, அதனால நான் பேசல, சரி பரவாயில்ல, இதுதான் பிரச்சனை, நீங்க ஏன் இதை புரிஞ்சுக்கலன்னு விலைக்கு சொல்லுங்க. சரி. இப்படியே அதே மாதிரி கணவர்கிட்ட சொல்லுவேன். மனைவி சில பேர் கத்துறா இருந்தா இப்படி சொல்லி சொல்லி இன்னைக்கு அநேக குடும்பத்துல பிரிஞ்சு டைவர்ஸ் போக வேண்டிய குடும்பம் கூட இன்னைக்கு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஓ அப்படியா? ஸோ அது நிறைய கவுன்சிலிங் நிறைய கவுன்சிலிங். அதாவது நீங்க சொன்ன மாதிரி அப்ப அந்த பிசாசுங்கிறது நிறைய பேர் ஏத்துக்காதனாலதான் அதுதான் பிரச்சனை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதலாவது ஒரு மனுஷனை வீழ்த்துவதுக்கு அவன் கையாளுறதுன்னா வேலை, ஊழியம். ஒண்ணு வேலைக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பான், நைட் டியூட்டி பாரு, அந்த டியூட்டி பாரு, இந்த டியூட்டி பாரு. அவங்க மைண்ட் என்னன்னா என் குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்கிறேன், மனைவி பிள்ளைகளுக்காக நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டியூட்டி அந்த டியூட்டின்னு வேலை வேலை வேலைன்னு ஓட வைப்பான். அதே மாதிரி ஊழியக்காரங்களையும் ஊழியம் ஊழியம் ஊழியன்னு அந்த ஊழியம் இந்த ஊழியன்னு போக வைப்பான். நிறைய பிஸி ஆகிடும் ஊழியத்துல. அது பிசாசோட ஆயுதம். ரெண்டாவது பணம். பணம் ஊழியத்துக்கு இங்க போனா ஒரு ஊழியக்காரர் எனக்கு 1 hour எவ்வளவு தூரம் ஊழியம் சொன்னா அவ்வளவு தூரம் எனக்கு பணம். ஒரு ஊழியக்கார காசு வாயால சொல்றேன், நான் கேட்டுக்கிறேன். அப்போ நான் யோசித்தேன், இப்படி ஒரு பிசினஸ் மாதிரி போயிடுச்சு. 1 hour நம்ம பேசினா அவ்வளவு எனக்கு பணம்ன்றாரு. அப்போ இவர் மைண்ட் செட்டப் எப்படி இருக்கு. அப்போ பணம். அதே மாதிரி விசுவாசிகளை பார்த்தாலும் நைட் டியூட்டி அந்த டியூட்டி இந்த டியூட்டி ஓவர் டியூட்டி சபை கூட வர முடியாது, பணம்னு போறாங்க. வேலை, ரெண்டாவது பணம். இதுலயும் அவங்க ஸ்டெடியா இருந்து கர்த்தருக்கு சாட்சியா இருந்து உண்மையா கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பிள்ளைங்களோட கூட இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுலயும் தவற விட்டாங்கன்னா பெண் ஆசை என்ற ஆயுதத்தை கொடுத்துட்றான். அவன் விதைச்சிடறான். நிறைய இடத்துல அது மாதிரி சந்தேகம் பிசாசு இன்னொருத்தர மனைவி கணவர் பெண்ணை கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு அநேக குடும்பத்துல பெரிய ஒரு அவன் கையாளுகிற விதம் இந்த 3. ஒண்ணு வேலை வேலை ஊழியம் ஊழியம், ரெண்டாவது பணம் பணம் பணம், மூணாவது இதுலயே விழலைன்னா மூணாவது பெண் ஆசையை தூண்டி விட்டு. ஆனா இது வந்து பிசாசுன்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? இவனா போய் திமிரா பண்ணான், அவனே திமிரா பண்ணாம்பாங்க. ஆனா இது தந்திரமா செய்யறது. தந்திரக்காரன்றது எப்படி ஏவால தந்திரமா வஞ்சித்தாரோ அது மாதிரி தந்திரமா இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ஊழியங்கள்ல சபைகளில என் ஊழியருடைய குடும்பங்களிலும் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிற மாதிரி பிரச்சனை வரும்போது அதை நம்ம பிசாசு தான் கொண்டு வரான்னு சொல்லி அதை வந்து நம்ம கையாளுறது வந்து கொஞ்சம் பக்குவமா கையாளணும். அதான் மெயின். நீ சில பேர் கத்துவாங்க, அவங்க கத்துறது இவங்க கத்துறது பிள்ளைங்க கத்துறது, இது அப்புறம் டைவர்ஸ் போவோம், போலீஸ் ஸ்டேஷன் போவோம். இது வந்து ரொம்ப பகிரங்கமா போய் ஆண்டு நம்ம தூஷிக்க வைக்கணும் தான் அவங்களோட தந்திரம். இதுதான் அன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. இது பிசாசுடைய தந்திரன்றது அன்னைக்கு தெரியாது. குடும்பத்துக்குள்ள நுழையிறான். ஆனா அது நம்ம எப்படி கையாளணும்னா பொறுமை, தாழ்மை, சகித்துக்கொள்ளணும். சிலுவையில் அவர் நமக்காக எவ்வளவு சகித்தாரு, அவருக்காக நம்ம ஏன் நாம தூஷிக்கப்படாதபடி சகித்து கொள்ளக்கூடாது. பொறுமையாயிரு, கொஞ்சம் விட்டு கொடு, கொஞ்சம் அமைதியா இருங்க, என்ன வேணா பண்ணட்டும், எவ்வளவு நாளும் போனா போட்டோம், நிச்சயமா ஒரு நாள் ஆண்டு திருப்பி கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்பவும் சொல்லுவாங்க, பாஸ்டம்மா உங்ககிட்ட நான் வரலன்னா அன்னைக்கே அந்த மனுஷனை பிடிச்சு கட்டிட்டு நான் பேசாம இருந்திருப்பேன். இப்ப நான் குடும்பமா இருக்கிறேன்னு என் பிள்ளைங்களே சொல்லுவாங்க. இப்பவும் அவங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, என்னைய சொல்லிதான் அவங்க வீட்டுக்கார கொஞ்சம் பாஸ்டம்மாவுக்கு சொல்லிவிடுவேன். பாஸ்டம்மா கேட்டாங்கன்னு சொல்லி அவரை கொஞ்சம் இது பண்ணுவேன். ஆனா இப்ப வந்து ஒழுங்கா வராரு, இப்ப பாட்டு பாடுறாரு, படிக்க தெரியாத மனுஷன் இப்ப படிக்கிறாரு, பைபிள் வாசிக்கிறாரு. இப்போ அவன் மனைவியோட சேர்ந்து நல்ல சந்தோஷமா. அப்ப அவ்வளவு அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வர காரணம் என்ன, நம்ம அவங்க கொடுத்த கவுன்சிலிங் படி அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க. அது இல்லைன்னு சொன்னவங்க தான் இப்ப ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய ஊழியக்காரங்க பிசாசு இல்ல, செய்வன கிடையாது, கிரியை இல்ல, அதெல்லாம் இல்லைன்னு சொன்னவங்க குடும்பத்துல கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப சமாதானமே இருக்காது, சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. நீங்க ஆழமா அவங்க கூட பழகி பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, பிரிவினை, ஏதோ ஒரு குழப்பம், சமாதான கேடு இருந்துகிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா இருக்கும்.
பிசாசு நம்மளை பிடிச்சிருந்தனா போனா போயிடும், நம்ம பிசாசை பிடிச்சிருந்தா கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அவன் நம்மளை பிடிச்சிருந்தா என்னை விட்டு நான் போயிடுறேன்பான். சரி. நீ ஜெபிக்கிற ஜெபம், நீ எடுக்கிற உபவாசம், உன்னுடைய பொறுமை, தாழ்மை, அன்பு, சகிப்பை பார்த்து நான் போயிடுறேமான்பான். ம். இப்போ அதுவே இல்லாம ம். நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு ம். இருந்தா அவன் என்ன செய்வான்? ம். இன்னைக்கு அப்படிதான் எல்லாரும் அதை பிடிச்சிக்கிட்டு இதுல என்ன இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அநேகரோட மனக்கண்ணா குருடாக்கி வச்சிருக்கிறோம். நான் சொல்றேன், இப்போ நான் அனுபவப்பட்டனாலதான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட நான் ஆமா பேசுறேன். ஆமா. சில பேருக்கு அனுபவமே இருக்காது, ம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லை. இப்ப நான் சொன்னாலும் அவங்க என்ன செய்வாங்க? இல்ல இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க நம்ம ஒண்ணும் மாத்த முடியாது. சொல்லு, ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு டிவில பேட்டி கொடுத்தாரு. சரி. பேய் ஊட்டுற ஊழியத்தை விட பிச்சை எடுத்து கூட சாப்பிடலாம், பேய் ஓட்டுறத ஊழியத்தை விட பிச்சை எடுத்து கூட சாப்பிடலாம். நான் எங்க சபைக்குள்ள பேய் ஆடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். அப்படியே வந்தாலும் நான் கட்டி ஜெபம் பண்றேன், வாசல்ல நின்றோம். ம். என் ஜனங்க உள்ள விடுதலையோடு ஆராதிப்பாங்க, விடுதலையோடு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி. நான் கேக்குறேன், நீ கட்டி வெளியில வச்சுட்டு உள்ள ஆராதிக்கிற, போறப்ப அது என்ன பண்ணும்? பின்னாடி போய் உன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குமா இல்லையா? கண்டிப்பா. பிரச்சனை உண்டாக்குமா இல்லையா? ஆமா. இன்னும் அந்த சபையில போற விசுவாசி இங்க வராங்க, எப்பயாவது அமாவாசை பௌர்ணமிக்கு இங்க வருவாங்க, இன்னும் அவங்க குடும்பத்துல இன்னும் பிரச்சனை மாறல, அப்படிதான் இருக்குது. ம். எவ்வளவு நான் சொல்லி பார்த்தேன், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போங்க, நல்ல ஒரு போங்க. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பேய் ஓட்டுற ஊழியம் வந்து பிச்சை எடுத்து சாப்பிடலாம், அதை விட இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. ம். அப்பதான் எங்க அந்த பழைய சபையில நாங்க நைட் அண்ட் டேவும் வச்சு தங்க வச்சு ஜெபம் பண்ணி நிறைய பிசாசுகளை அழிக்கப்பட்டு நிறைய பேர் விடுதலை ஆயிட்டு இருக்காங்க. சரி. அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவர் அவர்ல படிச்சவர், ம். நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரரு, இவரே இப்படி சொல்றாரு ஆண்டவரு, அப்ப நான் செய்யற ஊழியம் சரியில்லையா? தவறா செஞ்சுட்டேனா? சரி. அப்ப நான் இந்த ஊழியத்தை நான் விட்டுறேன் அப்படியே நீங்க நான் நினைக்கிறேன். இந்த பிசாசு ஓட்டுற ஊழியமே வேண்டாம், இப்ப இதுவரையும் நான் தவறாதான் செஞ்சுட்டேனா ஆண்டவரே, சரி. என்னை மன்னிங்கன்ட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு சரி. மறுநாள் காலையில நான் தூங்கி வச்சுட்டு வெளியே வரேன். ஒரு மேகசின் ஒன்று இருந்துச்சு, அது உண்மையிலே நான் அதை எடுத்து வைக்காம போயிட்டேன். சரி. அந்த மேகசினை எந்த மேகசின் எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க பாருங்க. ம். எந்த மேகசின் தெரியல, பின்னாடி ஒரு 3 வார்த்தை வந்துச்சு. படிப்பில் வந்தது புட்டிப்பால், ம். அறிவில் வந்தது பசுவின் பால், ம். அனுபவத்தில் வந்தது தாய்ப்பால், ம். இதுல எது சிறந்தது? ம். தாய்ப்பால். அப்போ இவங்களுக்கெல்லாம் படிப்பு புட்டிப்பாலா தான் இருக்குது, பசும்பாலா தான் இருக்கு. நான் உனக்கு அனுபவத்துல ஆகிட்டு இருக்கிறேன், ம். இது தாய்ப்பால், ம். இது ஒரு அனுபவம் உனக்கு ஆகிட்டு. அவங்களுக்கு இந்த அனுபவம் எல்லாம் இல்லைனால அவங்க பேசுறாங்க. ம். ஆனா அழகா சொன்னார், உனக்கு அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்ல. சொல்றாரு, நான் வந்து பிசாசு ஓட்டு போன்னு சொல்லுவேன், போலையா நான் போறேன்ட்டு போயிட்டே இருப்பேன், அதுகிட்ட உட்காந்து நேரத்தை செலவு பண்ண மாட்டேன். ம். எனக்கு அந்த அதுகிட்ட போய் நான் நேரம் செலவு பண்ணணும், ம். நான் அதை விட நான் பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டு நான் போவேன் அப்படி சொல்றாங்க. சொல்றாரு. பாதிக்கப்பட்டவங்க தான் ஒரு விடுதலை இல்லாம நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அந்த 3 வார்த்தை எனக்கு வந்துச்சு பாருங்க. அப்பதான் ஆண்டவரே எனக்கு என்ன அனுபவம் ஆக்கிருக்கீங்க. இந்த உதாரணத்துக்கு ஒரு வயிற்று வலியோட வராங்கன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் கூட இருக்கணுமா? ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க விடுதலை இல்லாம போய் என்ன பண்ண? உண்மையில என்கிட்ட வரவங்க எல்லாம் வந்து தலைவலியில வருவாங்க, வயிற்று வலியில வருவாங்க, ஜுரத்துல வருவாங்க, ஃபிக்ஸ் மாதிரி வருவாங்க. ஜெபம் பண்ணி அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிற ஒரு 1/2 1 hour கூட ஆகும். ஜெபம் பண்ணி அப்படி இப்ப நல்லா ஃப்ரீயா இருக்கிறேம்மா, ஒன்னும் இல்லாம அப்புறம் தான் நான் எஞ்சி வீட்டுக்கு போவேன். இப்போ நீ வந்து போன்னு சொன்னா போனாலும் அதுக்கு நான் போயிடுவேன்னா அப்ப அந்த ஆத்மா என்ன ஆகுறது? இது வந்து இவங்க ஒரு மாதிரி பாசிட்டிவான வேலை மூவ் பண்றேன். அது அவங்க பொறுமை சொன்னாரு, அவங்களுக்கு பொறுமை இல்ல, உட்கார்ந்து மணிக்கணக்கா எடுத்து ஜெபிக்கிறதுக்கு அவங்க நிதானமே இல்ல, பொறுமை இல்ல, அதனால அவங்க பேசுறாங்க. நான் உனக்கு அனுபவம் ஆகிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு தாய்ப்பால் மாதிரி உனக்கு அனுபவமான உனக்கு ஆலயம் செஞ்சிருக்கிறேன், இதான் நல்லது, நீ என் ஊழியத்தை நீ செய். அதுக்கப்புறம் தான் என்னை மாத்திக்கிட்டு மறுபடியும் இந்த காரியத்துல ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டு செஞ்சுட்டு. இன்னொரு பெரிய ஒரு சாட்சி, ஒரு பையன் 10th படிச்சு வந்தான். அவங்க வீட்டுக்காரு இன்னொரு பொம்பளைய வச்சுட்டு போயிட்டாரு. இந்த அம்மாவும் ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா பையன் சபைக்கு வர மாட்டான், பொண்ணு மட்டும் வருவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, என் பையன் என் வீட்டை விட்டு போயிட்டாமா, திடீர்னு காணும், நான் எங்க தேடினேன் காணும். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு பையன் இருந்தாதான் எனக்கு ஒரு அவமான நிந்தை இல்லாம இருக்கும், இல்லைன்னா நான் வேற யாரு கூட வச்சிருக்கிறேன், யாரையா வச்சிருன்னு சொல்லி எனக்கு சொந்த மந்தெல்லாம் பேசும், அந்த ஒரு நிந்த அவமானத்துக்காக அவன் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன், போயிட்டான் சொன்னாங்க. அப்ப நான் தள்ள கவிக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு,
உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் நான் தெரியப்படுத்துவேன். அந்த வசனம் என் வாயில வந்துச்சு. நான் சொன்னேன், ஆண்டவர் தெரியப்படுத்துவாரு, போங்க எங்கேயாவது நிற்பான் அப்படின்னு. சரி. அதே மாதிரி போனாங்க. போன இந்த பக்கத்துல ஆர்எஸ்ஆர் ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க ஒரு சைக்கிள்ல இப்படி தலை வச்சுட்டு படுத்திருக்கிறான். ஓ. அப்படியே அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து, அம்மா நீங்க ஜோம் பண்ணுற அங்க இருந்தான், வந்துட்டேன் அப்படின்னு. வந்த உடனே நான் என்ன சும்மா இல்லாம என்ன சொல்லிட்டேன், என்னப்பா இங்க தங்கி இருந்து படிக்கிறியா, 10th படிக்கிறியா, சரி. ஏன் வீட்டை விட்டு போயிட்ட சொன்ன உடனே சரி இருக்கிறான்ட்டான். இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் எங்கேயும் இருக்க மாட்டாமா, உங்ககிட்ட இருக்கிறான்றது ரொம்ப சந்தோஷம். நான் போய் அவன் ட்ரெஸ் அவன் பேக்ல எடுத்து வந்துடுறேன்ட்டு அந்த அம்மா போயிடுச்சு. எடுத்துட்டு வந்துருச்சு. அப்போ அவனை குறிச்சு கேள்விப்பட்டால் இந்த பாட்டில உடலாம் உடைச்சிட்டு அதுல நடப்பானான். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இப்படியே பார்த்து சிரிப்பானான். மாடி விட்டு மாடி தாண்டி போய் படுப்பானான். எனக்கு அப்புறம் தான் தெரியும் இதெல்லாம். எனக்கு எப்படிலாம் சொன்னோன்னு எனக்கு பயமாயி போச்சு. ஆண்டவரு சரி நம்ம சொல்லிட்ட மாதிரி இருக்கிறான்ட்டான்ட்டு சரி டிஃபன் எல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு சாப்பிட வச்சு குளிச்சு துணியை மாத்திட்டு இருந்தான். 1 மாசம் கரெக்டா ஜூன் மாசம் வந்தான். ஜூலை வந்தான். ஒரு மாசம் நல்லா இருந்தான். எப்ப பசங்க நம்ம சர்ச்சில் பக்கத்துல பாத்தீங்க இல்லையா, பக்கத்துல சர்ச்சு, அங்கதான் நம்ம பிள்ளைங்க இவன் மாதிரி பிசாசம் இருந்த பிள்ளைங்க 2-3 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரும் 3 பேரை ஒரு 6-7 பேர் சர்ச்சில் படுத்துக்குவாங்க. நாங்க வீட்டுல நானும் பாஸ்டர் இங்க ரூம்ல படுத்துக்குவோம். மேல ஆமா மேல படுத்துக்குவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணி போல ஒரு ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி பாஸ்டர் மெசேஜ் எடுத்துக்கிறாங்க. நம்ம தம்பி காலேஜ் வந்து இந்த மாதிரி அவன் பேரு குணா. குணா நான் வந்து வயிற்று வலியில துடிக்கிறாரு, ரொம்ப கத்துறாரு அப்படின்னு. சரி அப்படின்னு பார்த்தா அவன் பாத்ரூம் போயிட்டான். சரி வந்து என்ன சொன்னாரு, வந்து பார்த்தா பாத்ரூம் போயிட்டான். சரி பாத்ரூம் போயிட்டு வந்த பிறகு வெளியே வந்தான். நான் வயிற்று வலிக்குது, சரி ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னா வேணான்றான். சரிவா ஜோம் பண்ணிட்டு படுன்னு ஜோம் பண்ண தலகை வச்சோன்னா கையெடு கையெடு என்னடா அப்பதான் தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு பிசாசு கரியா இருக்குன்னு. இப்ப கட்டி ஜோம் பண்ணா அப்படியே அலக்கழிச்சு ரொம்ப ஒரு மாதிரி நல்ல அலக்கழிச்சு விழுந்தான். வாந்தி எடுத்தான் பாருங்க. அந்த மேல ஹாலு வீடு எடுத்தா அந்த ஒரு மாசம் காலமா அந்த அரிசியை ஊற வச்சுட்டு எடுத்தா எப்படி இருக்கும். அரிசி ஊர்ன அரிசி 1 மாசமா மூடியே வச்சுட்டு திறந்தா எப்படி இருக்கும், ஒரு புளிச்ச வாசனை ஒரு மாதிரி நாத்தம் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு நாத்தம் ஃபுல்லா வாந்தி எடுத்தான். அப்புறம் எல்லாம் கழுவி விட்டுட்டு என்னத்தான் அப்புறம் சொல்லுது, அவனுக்குள்ள நாங்க எத்தனை கூட்டம் இருக்கோம் தெரியுமா உனக்கு, நீ என்ன இப்ப லேசா வந்து கை வைக்கிற, நாங்க எங்களெல்லாம் நீ அழிக்கவே முடியாது, கூட்டமா நாங்க இருக்கிறோம். அப்ப சொல்லுது, நாங்க எத்தனை கூட்டம் இருக்கிறோன்னு 1 கிலோ அரிசி எடுத்து எண்ணிப்பாரு, 1 கிலோ அரிசி எடுத்து நீ எண்ணிப்பாரு எத்தனை கூட்டம் இருக்கிறேன்னு பாரு அப்படின்னு. இதனடா ரொம்ப போச்சுன்னு சொல்லிட்டு உண்மையில அது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்புறம் ஜெபம் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே தூங்கிட்டான். சரி விட்டாச்சு. காலை 5 மணி ஜெபம் முடிஞ்சாச்சு எல்லாம். அப்படியே அவனோட காலை 10 மணி தான் எழுந்தான். அப்புறம் எழுந்தப்பறம் தெளிவாயிட்டான். சரி நல்லா இருக்கா, சரி ஸ்கூல் 10th படிக்கிறானே, இங்கேருந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தோம். 1 மாசம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். சரி ஆகஸ்ட் மாசம் ஸ்கூலுக்கு போட்டோன்னு அனுப்புறதுக்கு மேல ரூம்ல தான் அவனுக்கு துணி இருக்கும். ஆபீஸ் ரூம்ல துணி, மேல ஒரு சின்ன ஆபீஸ் ரூம்ல துணி இருக்கும். மேல நீங்க தங்கி இருந்தீங்களே அங்க அப்பா தங்கியிருப்பாங்க, பாஸ்டருடைய அப்பா மேல ரூம்ல இருப்பாங்க. அவன் மேல பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு கீழே ஆபீஸ் ரூம்ல வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு அவன் போட்டு வருவான். போனவன் கீழே வரல. நான் என் பெரிய மகளுக்கு தலை வாரிட்டு இருக்கிறேன். அவ 10th ஏதோ படிக்கிறா, தலை வாரிட்டு இருக்கிறேன். இவன் மேல போனவன் கீழே வரவே இல்லை. திடீர்னு ஆண்டவரை ஞாபகப்படுத்துற, குணா போய் பாரு. குணா ஆமால அவன் போனான்ட்டு. அப்புறம் பாஸ்டர் அப்பதான் 5 மணி ஜபத்தை முடிச்சுட்டு படுத்திருந்தாரு. எழுப்பிடுப்பா மேல பாருங்க. இன்னொரு தம்பி இருந்தான், அவனை எழுப்பி விட்டான். அவன் போயிட்டு மேல பாத்துட்டு நிக்கிறான், கீழே வரவே இல்லை. இவரை அனுப்பி விட்டு இவரும் கீழே வரல. என்னன்னு தெரியல. மேல போனா தொங்கிட்டு இருக்கான் ஃபேன்ல. நீங்க படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்தீங்க தெரியுமா, அந்த அந்த பாத்ரூம் ஸ்டெப்ஸ்ல அந்த பாத்ரூம் கிட்ட அந்த ஸ்டெப் ஸ்டாண்ட்ல இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். அப்போ ஃபேன், அங்க ஒரு ஃபேன் இருந்துச்சு. அப்ப சர்ச்சு ஃபேன் ஒண்ணு இருந்துச்சு. அப்ப அங்க சர்ச்சு தானே ஃபுல்லா ஆளா இருந்துச்சு. இப்பதானே வீடு ஆக்கணும், கல்யாணம் அங்க தூங்கிட்டு இருக்கிறான்.
இவனுக்கு போனவனும் பேச முடியல, இவருக்கும் என்ன சொல்ல தெரியல. அன்னைக்கு அப்போ எங்க டிரைவர் ஒருத்தர் செயின் பிரேயர் முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறாரு, அம்பாசிடர் டிரைவர். சரி சரி பிரதர்னு கூப்பிடுறாங்க, அந்த சத்தம் எனக்கு கீழே கேக்குது. ஆனா அவரும் திரும்பி பார்த்தா பாடா இல்ல. இத்தனைக்கும் நான் ஓடுறேன், பார்த்தோன்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தம்பி மேல பிடிச்சிட்டு இருக்கிறான். உடனே காலை 8:30 மணி, அது ஸ்கூல் டைம், நிறைய பிள்ளைங்க எல்லாம் வர இருக்கும். கேட்டை பூட்டிட்டு மேல போயிட்டு அவன் கழுத்துல அப்படியே கயிறை உள்ள விட்டுருந்தான். அப்படி உள்ள விட்டு நான் அறுத்துடக்கூடாதுன்ட்டு இதை பிடிச்சிட்டு இருக்கிறான். அவன் எகுறான். ஏய் விடு, அவனை சாகடிக்கணும். படிக்கட்டுல காலை தள்ளிட்டு ஜிம்புறான். அப்படியே என் கையெல்லாம் அறுத்துருச்சு. அதனால இந்த பையன் இன்னொரு பையன் மேல ஏறி கயிறு அவுத்து கொண்டு வந்து போட்டாச்சு ஆண்டவர் கிருபையில. அன்னைக்கு அதுக்கு இல்லைன்னா ஒரு பெரிய அவமானம் சபைக்கு. அந்த அம்மாவுக்கு நாங்க பதில் சொல்லணும், சபைக்கு ஒரு பெரிய அவமானம். பிசாசு பாருங்க எவ்வளவு பெரிய அவமானத்தை கொண்டு வந்தான். ஆனா ஆண்டவர் பாருங்க ஒரு செகண்ட்ல ஞாபகப்படுத்தி போய் அவனை கொண்டு வந்து போட்டு ஜெபம் பண்ணா கூட்டமா போகுது. ஆனா அந்த அலக்கழிச்சுட்டு போன பிறகு நல்லா 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குவான். எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஆமா, எப்ப எழும்புறானோ அது வரை நல்ல வேலை செய்வான். அந்த அடுத்தது என்ன செய்வான்னு தெரியாது. அந்த நேரம் அடுத்தது என்ன சிக்கல் செய்வான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவன் மேல கண்டு பாத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அவனை வச்சு பாத்துட்டு இருந்தோம். திடீர்னு என்ன பண்ணிடுவான், கிச்சன்ல போய் தாப்பால் போட்டுக்குவான். கிச்சன்ல அருவமனை இருக்கும், கத்தி இருக்கும், மிக்சி இருக்கும், கேஸ் இருக்கும். அது மாதிரி போட்டுக்கிட்டான். எவ்வளவு பெரிய ஆனா ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டு சொல்ல நீ அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு, நீ அவனை பேச்சை நிறுத்தாதான்றாரு. கதவு தரடானா திறக்க மாட்டான். சும்மானால எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி அவன் சொல்றான். என்னை சிந்திக்க விடு, நீ என்னை பேசுறதுனால நான் சிந்திக்க முடியல. நார்மலா இருந்தானா என்னை ஒரு வேலை வாங்க மாட்டான், சாமான்கள் விட மாட்டான், வீடு பேருக்கு விட மாட்டான், எல்லாம் நான் செய்யறேம்மா. ஆனா அவன் கிரியை வந்துருச்சுன்னா வேற மாதிரி ஆயிடுவான். மரியாதை எல்லாம் பேசுவான். என்னை சிந்திக்க விடு, நீ பேசுறதுனால எனக்கு முடிவு எடுக்க முடியல, நீ எந்த காரியத்தையும் செய்ய முடியல அப்படின்னு நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு வெளியே இருக்கிறவங்ககிட்ட ஒரு ஈட்டி எதை சம்மடி எதை வச்சுக்காத உடைங்கன்ற அந்த உடைங்கன்னு சொன்னா உசார ஆயிடுவான்காக ஆக்ஷனை கையை காட்டிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷம். அந்த நேரம் பக்கத்துல ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடப்பாறை வாங்கி ஒரு இடி இடிச்சாங்க. இடிச்ச உடனே டக்குன்னு கதவு ஒரு துண்டு தான் உடஞ்சது. கிச்சன் இப்ப கிச்சன்ல கதவு போடல, அவனால கதவு காட்டிட்டோம். ஒரே ஒரு கதவு முடிவு. அடுத்த இடி இடிக்கிறதுக்குள்ள கேஸ திறந்து விட்டான். ஆனா டக்குன்னு இன்னொரு இடி இடிச்சு போய் உள்ள பிடிச்சு கொண்டு வந்து போட்டு ஜெபம் பண்ணி நிறைய விஷயம் சொன்னேன். ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கூட்டமா பஞ்சபூதத்தின் ஆவி. அதனால எனக்கெல்லாம் 5 மணி நேரம் இருந்து ஓதிதான் என்னைய அனுப்புனாங்க. ஏன்னா அவங்க அப்பா நல்ல இது போலீஸ்காரோடைய பொண்ணு. இந்த பொண்ணு எங்க அம்மா இது ஒரே பொண்ணுன்னு கொடுங்கூர்ல ஒரு வீட்டு சொந்த பெரிய வீட கட்டி அனுப்பிச்சாங்க. கூட ஒரு வேலைக்காரியோட அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அந்த ஆளு வேலைக்காரியை வச்சுக்கிட்டான், இவனை அந்த அம்மா விட்டுட்டான். சொத்தெல்லாம் அங்க எழுதிட்டாங்க. இப்ப இவன் பையன்னால இவனுக்கு சொத்து கேட்க வந்துட போறாங்கன்ட்டு இந்த பையனை சாகடிக்கணும்னு வேலை பாரு. அப்படி ஒரு செய்வன. அதனாலதான் வீட்டை விட்டு வெளியே கொண்டு போகணும். ஏன்னா பையன்ல உரிமை சொத்துக்கு வந்துருவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவன் பேரை சொன்னாலே கோவம் வரும். நான் அவன் பேரை அழிக்கணும்னு நினைக்கிறேன், நீ ஏன் பேரை சொல்றேன். அதனால வாடா போடான்னு தான் பேசுவேன். பேரை சொன்னா எகிரிட்டு வருவான். அதனால அதாவது இப்போ பாஸ்டர் பிள்ளைங்களா இருக்கும்போது எகுறும்போது பாஸ்டர் கோவம் வரும்ல, எதுக்கு அவனை போட்டு இது பண்ணக்காக டேய் வாடா போடான்னு தான் பேசுவேன். அதனால அப்படி வரும். அப்படி அப்புறம் கொண்டு வந்து போட்டு அதுக்கு ஜெபம் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள இருந்த கூட்டம் நிறைய அனுபவத்தை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆள்களை வச்சு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் வச்சு ஜெபம் பண்ணி கொஞ்சம் ஆமா இதாயிடுச்சு. ஏன்னா நிறைய கூட்டமா வரும். இப்ப 5 மணி காலை 5 மணி ஜபம். அப்போ எங்களை ஜபிக்க விட மாட்டான், பேசிட்டே இருப்பான். அது சொல்லுவான், நாங்க நைட் எல்லாம் உலாவும், காலை 5 மணி தான் நாங்க தூங்குவோம், நீ 5 மணி ஜபத்தை வச்சுருக்கிற, எங்களை தூங்க விடாம அப்படின்னு கோவப்படுவோம். இந்த மாதிரிலாம் இருந்து கடைசியில ரொம்ப போராட்டமா இருந்து எப்படி இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு அளவு அப்படியே குறைஞ்சிட்டு வரும்போது இந்த நியூஸ் எங்க அம்மாக்கு தெரியாது. இத சம்பந்தையான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? KS வில்சன் அவர் கூட பாடெல்லாம் பாடுவாரு. இப்ப அவங்க பொண்ணு பாரு, அந்த சம்பந்தையா 3வது வாரம் வருவார் ஞாயிற்றுக்கிழமை. அவர் ஒரு முறை பார்த்துட்டு
அந்த அந்த நேரம் அவர் வந்திருக்கிற நேரம் என்ன ஆயிப்போச்சு, காலை டிஃபன் 7ல இருந்து 8 10 மணிக்கு முடிஞ்சிடும். காலை டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சான். டிஃபனு சாம்பார் தட்டுக்கிட்டு எல்லாம் எடுத்து வச்சான். எடுத்து வச்சுட்டு ஒரு செகண்ட்ல அவர் வீட்டை விட்டு ஓடிட்டான். வெளியே ஓடிட்டான். வெளியே ஓடனே அப்பதான் நம்ம விசுவாசிங்கெல்லாம் போய் அந்த பேக்கரியில உட்காந்து அங்கிருந்து சாப்பிடறத பார்த்துட்டு எல்லாம் குணா ஓடி வரான்னு. ஏன்னா அவனுக்கு செய்க தெரியும். சண்டே சர்வீஸ்ல அலக்களிப்பான், எல்லாம் ஒட்டு கட்டும் எல்லாம் தெரியும். அதனால குணா வரானோன்னு எல்லாம் பாய்ஸுங்க ஓடி போய் கவர்டு பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. அப்ப சம்பந்தியா உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு. அவர் பார்த்துட்டு அப்ப அவன் கொண்டு வந்து போட்ட உடனே கிரிய சொல்லுது, நாங்க வந்திருக்கிறாரு லேசான ஆள்ல, நாங்க பெரிய ஆளு, என்னை சாதாரணமா நினைச்சிடாத அப்படின்னு சொல்றான். நான் சொன்னேன், நீ என்ன ஆளா இருந்தா என்னன்னு சொல்லி தலை கவிச்சு ஜோம் பண்ணுக்கிற சொல்லிட்டு சொல்றான், பாரு உங்க ஆண்டவர் சொல்றாரு, என் காலில் செயினை போடு, என் காலில் செயினை போடு, இல்லைன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்றான். பாஸ்டர் சொல்றாரு, அவன் சொல்றத நீ செஞ்சுருக்காத, பிசாசு நீ போனா போகணும், நீன்னு அவன் சொல்றதெல்லாம் செய்யறாங்க. ஆனா அவன் இப்படி சொன்னான், எனக்கு தெரியாது, உங்க ஆண்டவர் தான் என்ன சொல்றாரு, என் காலில் செயினை போடு, நீ அப்புறமா நீ கஷ்டப்படக்கூடாது, உனக்காக தான் உங்க ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா. நான் பாஸ்டர் பேச்ச கேட்கறதா அவன் பேச்ச கேட்கறதா என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் ஜோமனா அவன் போல. சரி நான் சொன்னேன், சரி அவன் என்னதான் நடக்கட்டும், ஆண்டவர் பாத்துக்கிறாரு, சரி போடுங்கன்னு சொல்லிட்டு செயின் போட்டு நல்ல ஒரு பூட்டு வாங்கி பூட்டுவிட்டோம். பூட்டுட்டு அவன் தலையில கை ஜோம் பண்றேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நல்லா டைட்டா தான் காலில் கட்டுக்கிறோம். காலை ஆட்டினா பாருங்க, 2 காலம் ஆட்டி 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 அந்த செயினே அருந்து போச்சு. அருந்து அப்படியே மயக்க அடிச்சு விழுந்தான். அதோட அந்த ஒரு கிரியை போச்சு. அப்போ சில நேரத்துல ஆண்டவர் நமக்கு சில ரகசியத்தை அது மூலமா கூட நமக்கு தெரிய வைக்கிறோம். அப்படியும் இருக்கு. பொய்க்கு போது பிதாதான். ஆனாலும் இது மாதிரி நிறைய நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு முறை போராடி ஜோமனி தொண்டெல்லாம் வலி. நான் கிச்சன்ல நின்று ஜோம் பண்றேன் சாமாங்க. இப்ப எனக்கு வேலைக்கு ஆள் இல்ல. அந்த நேரமும் நம்ம சின்ன பிள்ளைங்க, நான் தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும், நான் தான் சமைக்கணும், நான் தான் எல்லாமே பண்ணணும். எனக்கு ஆண்டவரே எனக்காக முடியலப்பா, எனக்கு தொண்டை வலிக்குது, இந்த பிசாசோடு போராடி என்னால முடியல, இது வந்துகிட்டே இருக்கு, நீங்க என்ன செய்வீங்கன்னு தெரியாது, எனக்கு பெரிய ஒரு இதுவா இருக்குது. இதனால என்னாச்சு, சில நேரத்துல பாஸ்டருக்கு பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் வந்துருச்சு. ஏன்னா அவங்ககிட்ட உட்கார்ந்தாலும் 5 மணி நேரம் ஜெபிக்கணும், வீட்டுல சாப்பாடு செஞ்சுக்கணும், சாப்பாடு செஞ்சு வச்சாலும் போட்டு கொடுக்க ஆள் இருக்காது, அவனை விட்டுட்டு நான் வந்துட முடியாது, திடீர்னு ஓடிட்டானா என்ன பண்றது, திடீர்னு அவனை கூட இருந்துகிட்டே தான் நான் வேலை வாங்கணும். அதனால சில நேரத்துல கொஞ்சம் மனஸ்தாபம் வரும். அதனால இதனால எனக்கு பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நின்று அழுதுட்டு ஜெபம் பண்ணி சாமான் விட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கிரியை வந்துருச்சுன்னா எப்படின்னா, உட்காந்து பேசினே இருப்பான், அவனோட பைபிள் கொடுத்தா படிப்பான், நல்லா படிச்சுட்டே இருப்பான், அந்த கிரியை வந்துச்சுன்னா பைபிளை தூக்கி இப்படி அடிப்பான். அப்போ வந்துருச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்குவோம். அதனால அவனுக்கு தனியா விட மாட்டோம், சத்தமா பைபிள் படின்னு கையில கொடுத்துருவோம். அவன் கூடயே இருக்க முடியாதுல்ல, இப்ப நாங்க கிச்சன்ல இருப்போம், கொஞ்சம் வெளியே இருப்போம், அதனால நம்ம சத்தமா பைபிள் படின்னு கொடுத்துட்டு, அவன் சத்தமா படிக்கிறானா நல்லா படிக்கிறானா சரி இருக்கிறான்னு அர்த்தம். பைபிள் படிக்காம சத்தம் டபார்னு கேடுச்சுன்னா உஷாராயிடும், டேடே வாங்க எல்லாம் அவனுக்கு பிடிக்கணும்னு அப்படி வந்துருவோம். அந்த மாதிரி இருந்து டக்குன்னு வந்துச்சு. வந்த உடனே அப்புறம் படிக்க போட்டு ஜெபம் பண்றோம். அப்ப சொல்றான், இந்த பேர் உங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ வாயே தரக்கூடாதான், நீ வாயே தரக்கூடாது, நாங்க போயிடுவோம், அங்க போயிடுறோம். ஏன்னா நீ வாயை திறந்தா உங்க ஆண்டவர் என்ன அடிக்கிறாரு, ஏன்னா என் மகளை நீ துக்கப்படுத்தாதன்றாரு. நான் கிச்சன்ல ஜெபம் பண்ணது எப்படிங்க தெரியும், பாஸ்டருக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் வேதனையோடு பார்த்து இந்த தொண்டை வலிக்குது ஆண்டவரே ஜெபம் பண்ணி எனக்கு எப்பதான் விடுதலை கொடுப்பீங்கன்னு நான் கேட்டது யாருக்கும் தெரியாது. ஆனா உங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உன் ஆண்டவர் எனக்கு கட்டளை இட்டாரு, நான் கொஞ்சம் கொஞ்சமா சரியத்தை நான் போயிடுவேன், நீ பேசாம இருன்னு. சரி அப்ப சொன்ன, ஆண்டவரே உமக்கு நன்றி, விசாசு மூலமா கூட வாயை திறந்து பேச வைக்கிறீங்களாப்பா என்னுடைய சூழ்நிலையை அறிஞ்சு அப்படின்னு நன்றி. நன்றி சொல்லாத, அது கூட நீ பேசாத, நீ பேசாம இரு, நீ பேசுனன்னு என்னை அடிக்கிறார் ஆண்டவர். உண்மையில நீங்க நம்புறீங்களா இருந்தோ, படுத்திருந்தான் அவன் காலில் இருந்து இந்த காதுல இருந்து விரல்ல இருந்து படப்படப்படன்னு அடிக்கும், கண்ணு படப்படப்புன்னு அடிக்கும், காது மட்டும் ஆடும், இந்த கால் மட்டும் அப்படியே ஆடும். அது ஒவ்வொரு ஆவியா போகிறத நான் தலைமாட்டில் உட்காந்துக்கிறேன், பாஸ்டர் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அப்படியே போய் 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 அப்படியே போயிட்டு அப்படியே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு சம்மந்தி என்ன பண்றாரு, அம்மாட்ட போய் சொல்லிட்டாரு, வயலேட்டுக்கு என்னத்துக்கு இந்த வேலை, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு
இந்த மாதிரி தங்க வச்சுட்டு ஜெபம் பண்ணிருக்குது சொன்னோன்னே அது வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாது. அம்மா எனக்கு ஃபோன் பண்றாங்க, இன்னும் நீ யாரையும் வச்சு ஜெபம் பண்ணிக்கிறாம அந்த அப்படின்னு. அப்ப என்ன சொன்னாங்க, ஆமாம்மா நீ பேசாம இங்க அனுப்பிவிடு, நீ அதெல்லாம் வச்சுக்கிட்டு பிள்ளைங்க வச்சுக்கிற இடத்துல நீ அவளை வச்சுக்கிட்டு இது கஷ்டப்படாத அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன பிறகு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு கார்ல ஏத்திட்டு போறோம். நடுவுல உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஆளு இந்த பக்கம் ஒரு ஆளு நடுவுல எஸ்கார்ட் மாதிரி போறாங்க. அவன் சொல்றான், காரை திறந்த உடனே நான் எஸ்கேப் ஆயிடுவேன் பாரு, நீ எப்படி என்னை இறக்குறேன்னு பார்க்கலாம். சரின்னு அங்கேயும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வரான், உஷாரா பிடிச்சிங்க. கரெக்டா அங்க போனா போற நேரத்துல சர்ச்சு கிட்ட போனோன்னா ஒரு தூக்கத்தாண்டவர் கொடுத்து அப்படியே தூங்க வச்சிட்டாரு. மெதுவா எழுப்பி கொண்டு போய் வச்சு, ஆனா செயின் போட்டாங்க. இங்க நாங்க செயின் போடல, செயின் போட்டு கட்டி அங்க ஏன்னா அங்க நிறைய பெரிய இடம்ல, எங்க ஒன்னா கொண்டாந்து வந்து பட்டு தூண்ல போட்டு தலையை இடிச்சு இடிச்சு சாக அடிக்கணும்னு பார்த்தான். தூண்ல தலகன் எல்லாம் கட்டி உட்கார வச்சு அப்படியே வச்சு ஜோம் பண்ணி கொஞ்சம் அப்படியே போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா ஆயிடுச்சுட்டு அம்மா என்ன சொன்னாங்க, இவன் நல்லா ஆயிட்டா அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாங்க. வந்து ஒரு வாரத்துல மறுபடியும் வெளிப்பட வந்துச்சு. அப்போ அது சொல்லுச்சு, இங்கதான் நான் அழிக்கப்படுவேன்னு உங்க ஆண்டோட சித்தம். ஏன்னா இந்த இடத்துலதான் ஆண்டவர் மகிமைப்படணும்னு அவருடைய விருப்பம். நான் அங்க போனா எப்படி உனக்கு இங்க ஆண்டவர் கிரியை செய்யறாருன்னு ஜனங்களுக்கு தெரியும்? பிசாசு வாயில சொல்லுது பாருங்க, இங்க கிரியை செய்யறாருன்னு எப்படி தெரியும்? ஆண்டவர் உங்க ஆண்டவர் இங்கதான் வந்து கொண்டு வந்து அழிக்கணும்னு அவருடைய விருப்பம். நாங்க அங்க போனா மறைஞ்சுக்குவோம், அவ்வளவுதான். நாங்களாம் அழிக்கப்பட மாட்டோம். சரின்னா அப்புறம் வந்தோடனே அம்மா கேள்விப்பட்டா வருத்தப்படுவாங்கன்னு மறுபடியும் அங்கேயே அனுப்பிச்சு விட்டோம். அங்கேயே போய் இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு அது இப்ப விலகி போயிடுச்சு. ஆனா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைதான் இல்லாம இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் எதுவும் இல்ல, நல்ல வேலை செய்யலாம், கொள்றான், இருக்கிறான். நேத்து கூட வந்துட்டு போனாங்க அங்க பாஸ்டர் பாக்க. இதுல நிறைய காரியம் இது மாதிரி ஆமா, இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் அந்த மாதிரி நிறைய இப்போ பார்த்திருப்பீங்க. நீங்க இந்த மாதிரி அனுபவம் வந்து பிசாசு நிறைய. அதான் சொல்றேன், நான் அம்மா ஓட்டி பார்க்கல, என்ன ஆண்டவர் இப்படி ஒரு பல உபத்திரத்தை வந்த வழியாக வந்து இப்படி இருக்குல்ல. இப்ப பிசாசு சொன்ன உடனே போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆண்டவர்லாம் சொன்னாரு டக்குன்னு போயிடுச்சு, அப்ப நம்மளும் சொன்னாலும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலிவுல அது உடனே போன்னு சொல்லாது. அது வசனம் கூட இருக்குது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம்னு இருக்கு இல்லையா, சத்துருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கு. அந்த ஒண்ணு வந்து அவங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கை வரணும், பாதிக்கப்பட்டிருந்தவங்க கத்தோட வசனத்தின் மேல் நம்பிக்கை வரணும். அது வரைக்கும் அவங்களுக்கும் விசுவாசம், அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல அவங்க எவ்வளவு தூரம் அறிக்கை பண்றோம் அது வரைக்கும் அவங்க சரீரத்துல இருக்க முடியாம போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு போராடி ஜெபிக்கணும். பிடிச்சவங்க இப்ப பிடிச்சவங்களுக்கு இப்போ வந்த உடனே அவங்களுக்கு என்ன தெரியாது, வசனம் தெரியாது, ஏசு யாருன்னு தெரியாது, நம்பிக்கைன்னு தெரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள இருக்குத கொஞ்சம் முதல்ல நம்மளை கொண்டு வச்சு ஊழியக்காரங்களை வச்சு அழிக்க வேண்டியதை அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க விசுவாசிக்க அவங்களுக்குள்ள இருக்கிற சில குறைவுகள், சில சுபாவங்கள், சில அர்ப்பணிப்புகள் வரும் பொழுது அந்த காரணத்தினால சத்துருவை விளைக்கிறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை விட்டு விலகிட்டு அப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்ப ரொம்ப ஃப்ரீயா தூங்குறேன், இப்ப நிம்மதியா இருக்கிறேன், எந்த வலியும் இல்லை, இப்ப குடும்பத்துல சண்டையே இல்லை, சச்சரவே இல்லை, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம், சமாதானமா இருக்கும். சில கால நேரம் அப்ப நீங்க சும்மா எடுக்கும். இப்ப சில நேரம் சபைக்கு வருவாங்க, ஒரு இதுல கண்டிப்பா ஒரே போகாது உடனே எதுவுமே போகாது. அப்ப சிலர் தான் கீழே விழுவுறாங்க, தொட்டோன்னு விழுவாங்க. அது விழுந்துட்டு போயிடுச்சுன்னு நினைப்பாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காங்க. பாத்தீங்கன்னா நிறைய பிசாசன் கரியில அழிக்கிறாரு, நிறைய கூட்டமா போகுது. போறவங்க எல்லாம் விடுதலை பெற்று அவனுக்கு சாட்சியா நிக்கிறாங்களா? சபையில இருக்காங்களா? எடுத்திருக்காங்க, அப்படியே போயிடுறாங்க, அவ்வளவுதான். நான் சொன்னேன், உடனே போன மாதிரி நடிக்கும் பிசாசு, போயில ஒதுங்கிக்கும் போன மாதிரி. இப்ப தலைவலியில கால் வலியில காலை ஆட்டி பாருங்க, இதை ஆட்டி பாருங்க, எல்லாம் பாருங்க. ஆனா உடனே யாரை விட்டு அவன் போகவே மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க சத்தியத்துல வளர, அவங்க கத்தோட வசனத்தை பிடித்து அந்த ஆண்டருக்குள்ள அவங்க எவ்வளவு வேறு உண்றாங்களோ அதை பார்த்து அவன் விலகி போயிடும். அந்த டயத்துக்கு வெளியே போறோம், அந்த நேரத்துக்கு அவங்க எது முதல்ல ஆண்டர் விடுதலை ஆக்கணுமோ அது விடுதலை ஆக்கிடுவார். உதாரணத்துக்கு சாப்பிட முடியாம இருக்காங்கன்னா நம்ம மூலியமா ஆண்டர் விடுதலை கொடுத்து சாப்பிட வைப்பாரு. தூக்க இல்லைன்னா அந்த கண்டினியூ ஆகும்ன்றீங்க. அது வந்து தொடர்ந்து பூர்ணமா விடுதலை ஆகணும்னா நீங்க உங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம எப்படி விடுதலைன்னு திருப்பி ஞானஸ்தானம் எடுக்கணும், நாங்க இல்ல ஞானஸ்தானம் எடுக்கணும், கத்தோட வசனம் திரும்படி நடக்கணும், நம்முடைய சுபாவங்கள் மாறணும், நம்முடைய பேச்சு சிந்தனைகள் எல்லாம் மாற 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 தெய்வீக ஒரு சுபாவம் வந்துச்சுன்னா அவனுக்கு என்ன இல்லைங்க, இடம் இல்ல. ஒரு தெய்வீக குணம் வந்துச்சுன்னா ஒரு பொய் புரட்டு
உண்மை இல்லாத வாழ்க்கை, கெட்ட வார்த்தை, இது மாதிரிலாம் இருக்கிற வரைக்கும் அவன் இருப்பான். இதெல்லாம் இல்லாம எப்போ உண்மையா ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு வாழ்றோமோ அப்போ அவன் நம்மளை விட்டு கொஞ்சமா இந்த இடம் இல்லை. இது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கு மாஸ்டர். நான் அதுக்கு பொதுவாக கேட்குறேன். இப்போ நீங்கள் இப்போ கிறிஸ்துவ அறியாத உங்களுக்கு தான் இது இருக்குமா, இல்லை கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் ஆனவங்களுக்கு இது இருக்குமா? ஏன் அதான் சொன்னேனே, ஆடுறது வந்து அறியாதவங்களுக்கு, ஆடாம இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு இருக்கு. ஓ, ஆட மாட்டாங்க. ஆட மாட்டாங்க. உள்ள இருக்கும். உள்ள இருக்கணும். பொய் இருக்கு, திருடு இருக்கு, பொறாம இருக்கு, இதெல்லாம் ஒரு இதெல்லாம் அவனுடைய சுபாவம். அந்த சுபாவத்தினுடைய விளைவுதான் அது. இவங்களுக்கே தெரியலன்றீங்களா? இருக்கிறவங்களுக்கே அதான் தெரியல. பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவேன்றாரு. ஆனா தெரியாமலே இருக்கிற எத்தனையோ பேர் இல்ல, இருக்கிறாங்க. இப்ப நீங்க ப்ரேயர் பண்ணும்போது டக்குன்னு அது பிசாசு ஆடுது. அந்த மாதிரி இவங்க ஆட மாட்டாங்க. ஆடவே ஆனா, மாட்டாங்க. எப்படி எனக்கு ஒரு தெரியாது control? சத்தியமா, எனக்கு தெரியாது சத்தியமா, நான் கேட்காத வசனமா, எல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன எனக்கு சொல்றது. இதெல்லாம் ஒரு பிசாசின் இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். நிறைய நீங்க வசனமே இருக்குது உங்களுக்கு. எத்தனை 28 காரியம் இருக்குது. பாக்குற வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க sister? இந்த பிசாசினுடைய காரியங்கள்ல ஏத்தி நிக்கணும். நிறைய பேர் பாப்பாங்க, புதுசா கூட இதை கேட்கறவங்களுக்கு யோசிக்கலாம் நிறைய விஷயங்கள். அது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? வசனத்தின் மூலமா அவனை எதிர்த்து நிக்கணும். ஒண்ணு, நம்முடைய சுபாவத்தை நம்ம கையாளணும். சரி. அவனுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனை நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டே இருப்பான், நம்மளை வேதனைப்படுத்திட்டு இருப்பான். ஒண்ணு பாருங்க, பிசாசுடைய சோதனை வந்து ஒண்ணு நம்மளை வந்து ஊழியத்து நிமித்தம் நம்மளை வந்து எதிர்க்கலாம். ஊழியத்தை மேற்கொண்டு செய்ய விடாதபடி நம்மளை அடிமைப்படுத்தணும்னு நினைப்பான். ஆனா அதை எதிர்த்து நிக்காண்டு பலன் கொடுத்து ஊழியத்தை நிறைவேற்றிடுவாரு. இன்னொன்னு, நம்மளுடைய சுபாவம் சரியில்லைனால நம்மளை அவன் மேற்கொண்டு நம்மளை அடிமைப்படுத்த போவான். அதனால அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். நம்முடைய சுபாவத்தை ஆண்டு எப்பவுமே ஜாக்கிரதையா, எந்த ஒரு பொய் புரட்டு, எந்த ஒரு ஆண்டவர் பிரியமில்லாத எந்த சுபாவத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம இருந்தோம்னா நம்மளை கண்டு அவன் நடுங்குவான். நம்ம கிட்ட வர்றதுக்கே யோசிப்போம். அது ஒண்ணு. இப்படிப்பட்ட ஊழியம் வந்து நம்ம செய்வதற்கு பயப்படவே கூடாது. என்ன கேட்டா, ஒவ்வொரு சபையிலும் இப்படிப்பட்ட ஊழியம் செய்யறவங்க எழுமணும். பிசாசோடு எதிர்த்து நிக்கிற ஒரு ஊழியக்காரர்களா எழுமுனா இன்னைக்கு அநேக சபைகளில் அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படும், விடுவிக்கப்படும், சமாதானத்தை பெற்றுக்கொள்வாங்க. வெளிப்படையான சுவிசேஷ சத்தியம், வெளிப்படையான ஆசீர்வாத வசனம், வெளிப்படையான ஒரு சாதாரணமா ஒரு சத்தியத்தை பேசுவதை விட இவனுடைய தந்திரங்களையும் நான் தெரிஞ்சு அதுக்கு எப்படி எதிர்த்து நிக்கணும்னு ஒரு ஆலோசனை கொடுத்தா இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப காலைல இருந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சாட்சி பிளஸ் கேள்வி பதில் ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த